ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. हम धन्यवाद बलि चढ़ाएंगे। धन्य प्रभु, धन्यवाद ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु, आपको धन्यवाद। இந்த வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. इस सन्निधान में प्रभु आपकी प्रशंसा में हम अर्पण करते हैं परमेश्वर। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. इस जगह पर प्रभु की महिमा प्रशंसा मंडरा हो। ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படுவதாக. हर एक हृदय खुलने दो। கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். प्रभु की महिमा उतरने दो। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. जो रुकावट है यीशु के नाम से हम उसे डांटते हैं और उसे खोलते हैं रुकावट। ஹalleluya. हालेलुया। எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. हम आपको खुद को नम्र இந்த करते हैं। பரிசுத்த இரத்தத்துக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். पवित्र लहू में हम सौंपते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அசைவாடுகிற ஆவியானவரே, मंडराने वाला पवित्र आत्मा, கிருபையின் ஆவியானவரே, अनुग्रह की மகிமையின் ஆவியானவரே, महिमा की पवित्र आत्मा, நிறைவானவரே, परिपूर्ण இந்த இடத்தில் இருக்கிற எல்லா குறைகள் நீங்குவதாக. इस जगह की सारे कमियां குறைவுகள் நீங்குவதாக. सारी कमियां निकलने दो। குறைவுகள் நீங்குவதாக. सारी कमियां निकलने दो இயேசுவின் நாமத்தினாலே, यीशु के नाम से, இயேசுவின் நாமத்திலே, यीशु के नाम से। இந்த பரலோக அக்கினினாலே आपके परलोक अग्नि से அநீதிகள் சுட்டரிக்கப்படுவதாக. सारे अनिति कार्य नाश அநீதிகள் होने दो। சுட்டரிக்கப்படுவதாக. सारे अधर्म कार्य नाश होने दो இயேசுவின் நாமத்தினாலே, यीशु के नाम से। இந்த கிருபையினால் आपके நிரப்புகிறார்கள். अनुग्रह से भर दीजिए। ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு இதயத்தில் நீங்க பேசுங்க हर ஆண்டவரே. एक हृदय में आप बात कीजिए। ஒரு एक मनुष्य के आवाज कुछ काम नहीं कर सकता। हालेलुया, हालेलुया। पवित्र आत्मा आप आगमन कीजिए। पवित्र आत्मा आप आगमन कीजिए। यीशु आपको धन्यवाद। हालेलुया, हालेलुया, हालेलुया। जो जो आड़े टेढ़े है उसे सही कर दीजिए இயேசுவின் நாமத்தினாலே, यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தினாலே, यीशु के नाम से। அக்கினிப்பட்ட நூல் போல जैसे अग्नि गिरा हुआ है எல்லா ऐसे அநீதிகள், कीड़े के जैसे எல்லா அநீதிகள் सारे अधर्म कार्य இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடுவதாக. यीशु के नाम से भागने दो, சாம்பலாய் மாறுவதாக. नाश होने दो இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से। எல்லா விதமான சிந்தையில காணப்படுகிற போராட்டங்கள், सारे सोच में जो रुकावटें हैं, जो பிசாசுடைய परेशानियां, தந்திரங்கள் शैतान की तंत्र मंत्र செயலிழந்து போவதாக. सारी नाश होने दो। தூர ஆலோசனைகள் அழிக்கப்படுவதாக. सारे आलोचना वो है नाश होने दो यीशु के नाम से। உம்முடைய கிருபை இறங்கட்டும் आपके ஆண்டவரே. अनुग्रह उतरने दो உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கிருபையினாலே நீ நிரப்புகிறாய். आपके अनुग्रह से हमें உம்முடைய भरिए இரக்கம் परमेश्वर। இறங்குவதாக. आपकी सामर्थ और आपकी करुणा இந்த उतरने மகிமை மூடுவதாக. दो। आपकी महिमा उतरने दो। ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். सभी लोग आवाज उठाकर स्तुति करेंगे। हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் जहाँ कहीं எந்த मेरे नाम இடத்திலும், की ऊंचा उठाते हो, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் जहाँ भी उनके नाम को हम ऊंचा அவர் उठाते வரேன்னு हैं, சொல்லியிருக்கிறார். वो मैं वहाँ हूँ करके कहता है। ஹalleluya. हालेलुया। ஆராதிக்கிறவங்க யாரா இருக்கலாம். जो भी आराधना कर, ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அறிந்தவங்களா இருக்கலாம், அறியாதவங்களா இருக்கலாம். आपको प्रभु को जानने हुए होंगे या अजाने இயேசுவின் होंगे। நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது यीशु के नाम से जब हम ऊंचा அந்த उठाते हैं, இடம் அசைக்கப்படுகிறது. वो जगह हिलने लगती है, கட்டுகள் உடைகிறது. सारे बंधन टूटने लगते हैं। हालेलुया, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவருடைய நாமத்துல ஒரு மகிமை உண்டு. उसके नाम में एक महिमा அந்த है, நாமத்துல ஒரு அதிகாரம் உண்டு. उस नाम में अधिकार है, அந்த நாமத்துல விடுதலை உண்டு. उस नाम में छुटकारा है। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से எல்லா விதமான सारे ஹalleluya குணங்கள் செவையாக்கப்படுவதாக. सारे तरीके के जो आड़े टेढ़े रास्ते हैं वो सीधे होने இறையாதே दो। அமைதலாயிரு என்று சொல்லி आवाज मत करो, शांत हो ஒரு जाओ। தெய்வீக சமாதானம் एक परलोक की शांति, ஹalleluya ஆளுகை உண்டாவதாக. हालेलुया, वो आगमन करने दो। நாள்ல நீங்க எங்களோடு கூட आज के பேசுவீங்க. दिन प्रभु हमसे बात कीजिए। இந்த கிருபையுள்ள வார்த்தையினால आपके நிரப்புகிறார். अनुग्रह वचन से हमें भरिए, எல்லா விதமான सभी तरीके எல்லா के, விதமான सारे तरीके के। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அநீதிகள் அழிக்கப்படுவதாக. अनित अधर्म कार्य नाश होने दो இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से। இந்த கிருபைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். आपके अनुग्रह में सौंपते हैं, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम के द्वारा आमेन। प्रार्थना सुना अच्छे पिता, आमेन। ஹalleluya. हालेलुया। உங்க அழைப்பு இருந்ததால, நாளிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு அளவே இல்ல. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும்
உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழிப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, அழைத்த அழைப்பின் காரணரே. எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக பிறந்தது 1000 என்றோ. உடைக்கப்பட்டு உம்மை ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததாலும் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அழித்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்னாலும் எது வந்தாலும் தொடர்பு செய்தவர், நான் என்றென்றும் சாத்திருக்கும் தகுதியுள்ளவர். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் செய்யத்தக்கவர், நான் என்றென்றும் சாத்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. உம்மை சேவிப்பேன். அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போவதில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. அல்லேலூயா. हालेलुया। அவர் நம்மை அழைத்திருக்கிறார். वो हमें बुलाया है। அல்லேலூயா. हालेलुया। அவர் நம்மை அறிந்திருக்கிறார். वो हमें जानता है। அவருடைய அன்புக்கு उसकी जो प्रेम के அளவே இல்லை. कोई तुलना नहीं है। அல்லேலூயா. உலகத்தின் அன்பு दुनिया के जो प्रेम है சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். परिस्थिति को देखते बदलता रहता है परिस्थिति के हिसाब से। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இயேசுவின் அன்பு लेकिन यीशु का प्रेम மாயமற்ற அன்பு. जो उसमें कोई मिलावट नहीं होती है वैसा प्रेम है। அல்லேலூயா. हालेलुया। இந்த நாள் விசேஷமாக எல்லாரும் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. आज के विशेष दिन सभी लोग पिताओं के दिन मना रहे हैं। पिता के दिन। हालेलुया। தகப்பனுடைய पिता का நாள் அப்படின்னு சொல்லி மதர்ஸ் டே पिता का சொல்லுவாங்க. दिन जैसे ஃபாதர்ஸ் டே. माताओं के दिन मनाते हैं वैसे आज हालेलुया। पिता के दिन है। நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? हमारे पिता कैसा स्वभाव का है। அல்லேலூயா. हालेलुया। நாம் அவருக்கு சொந்த ஜனமா இருப்பது பெரிய பாக்கியம். हम उसके लोग हैं, ये हमारा बड़ा भाग्य है। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 103 भजन संगीत 103 13 படிங்க. 13 पढ़ेंगे। அல்லேலூயா. हालेलुया।
அந்த தகப்பன் அதுக்கு அடுத்த உள்ள வசனம் வாசிங்க. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கார். நம் மண் என்று நினைவு கூறுகிறவர். அல்லேலூயா. जैसे पिता अपने बालकों पर दया करता है, वैसे ही यहोवा अपने दरवेयों पर दया करता है, क्योंकि वह हमारी सृष्टि जानता है। उसको स्मरण रहता है कि मनुष्य मिट्टी ही है, மனுஷனை மண் என்று நினைவு கூறுகிறார். और वो इस बात की स्मरण करता है कि मनुष्य जो है वो मिट्टी ही है। நம்ம எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கோம்? हम किससे बनाए गए? மண்ணால். அல்லேலூயா. मिट्टी से बनाए गए हैं। அந்த மண்ணுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? तो मिट्टी का कोई मोल है क्या? அல்லேலூயா. हालेलुया। ஒரு மண் பானை காலியா இருந்தா அதுக்கு ஏதாவது வேல்யூ यदि இருக்கா? एक मिट्टी का बर्तन खाली है तो उसका कोई मोल है? அந்த பானைக்குள்ள यदि वो बर्तन के अंदर தங்கம், வைரம், सोना और चांदी या फिर अच्छे अच्छे जो पत्थरे हैं वो रखे होंगे, வெளியேற பெற்றதை உள்ள வச்சா तो बहुमूल्य चीजें अभी अंदर रखेंगे तो அந்த பானைக்கு வேல்யூ உண்டாயிருக்கு. ये जो बर्तन है मिट्टी का, அந்த उसको பானையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கோம். और वो मिट्टी के बर्तन को बहुत संभाल के देखभाल से हम रखते हैं। உடைஞ்ச பானைக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? टूटा हुआ मिट्टी के बर्तन को कोई उपयोग है क्या? காலியான பானைக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? या फिर खाली है जो मिट्टी के बर्तन को, उसका कोई मोल है क्या? சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டியல் தயார் பண்ணுவாங்க. छोटे बच्चों को एक हम जमा करने के लिए एक पेटी बनाते हैं, ஒரு பொம்மை மாதிரி பண்ணிருப்பாங்க. एक डॉल जैसा बनाते हैं, அதுக்கு மேல ஒரு காயின் போட்டு ஓட்ட போட்டிருப்பாங்க. और उसके ऊपर एक छोटा सा एक जगह रहता है जहाँ पर कॉइन या फिर पैसे डाल के जमा कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அது சாதாரணமான ஒரு பொம்மை. तो एक साधारण वो एक ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாண்டம். एक मिट्टी से किया हुआ एक डॉल है, அந்த பாண்டத்துக்குள்ள लेकिन वो बर्तन के अंदर வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை சேர்க்க சேர்க்க बहुमूल्य जो चीजें हम अंदर भरते जाएंगे उसके अंदर, அந்த மண்ணால் உண்டாக்கப்பட்ட பொம்மைக்கு மதிப்பு கூடிட்டே இருக்கும். तो मिट्टी से बना हुए जो वो जो पुतला है या फिर वो डॉल है उसको उसका कीमत बढ़ती जाती है। அல்லேலூயா. हालेलुया। டெய்லி ஒவ்வொரு கோல்டு காயினா போட்டுட்டு அப்படி இருக்கும். हर एक दिन एक एक हम गोल्ड कॉइन उसके अंदर डालेंगे तो क्या होगा? அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு வேல்யூ கூடிட்டே இருக்கும். उसका जो मोल है बढ़ता रहेगा। அதே மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மைக்கு वैसे ही मिट्टी से किया हुआ एक जो पुतली जैसा, இன்னைக்கு ஒரு தப்பு பண்றோம், हम आज एक गलती करते हैं, நாளைக்கு ஒரு தப்பு பண்றோம், कल एक गलती करते हैं, துணிகரமா பாவம் பண்றோம். और हम जानकर पाप करते हैं, गुनाह करते हैं। அந்த மண்பாண்டத்துல அந்த அந்த பொம்மையில என்ன वो உண்டாகுது? मिट्टी के बर्तन में क्या होता है? பாவம் கூடிட்டே போகுது. पाप बढ़ते जा रहा है। அல்லேலூயா. हालेलुया। அது அதிகமாக அதிகமாக वो ज्यादा होते நிரம்பி போச்சு. ज्यादा बढ़ जाता है पूरा। அதுக்கு மேலேயும் துணிகரமா நம்ம ஒரு காயினை பிடிச்சு உள்ள அமுக்கணும், என்ன ஆகும்? उसके बाद भी हम दबा कर और एक कॉइन डालेंगे तो क्या होगा? அந்த மண்பாண்டம் वो मिट्टी का बर्तन உடைஞ்சு போயிடும். टूट जाएगा। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்க்கையில हमारी जिंदगी में भी எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள். सारे सावधानी से अपने हृदय को बचा लीजिए। அதுல இருந்து सावधान, ஜீவ ஊற்று புறப்படும். उसके अंदर से जीवन का जल उत्पन्न होती है। அநீதிகள் ஒவ்வொரு நாளும் சேர சேர जब अनीति क्रिया एक एक दिन बढ़ती जाती है, इकट्ठा होती அது जाती है, முழுமை அடையும் போது, वो जब पूर्ण होती है, பாவம் பூர்ணமாகும் போது जब पाप की पूर्णता होती है, அந்த பொம்மை உடைஞ்சிருது. वो मिट्टी का जो पुतला है टूट जाता है। பாவத்தின் சம்பளம் पाप का जो पगार மரணம். मृत्यु है। அல்லேலூயா. हालेलुया। இந்த மரணத்தை தான் इस मृत्यु को ही இந்த உலகத்துல ஒரு கொடுமையான வேதனை உண்டான காரியம். इस दुनिया में एक बहुत भयंकर वेदना देने वाली कार्य है। இதுல எதை நம்ம சேர்க்கிறோம்? इसमें हम क्या इकट्ठा करते हैं? இதுல ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொக்கிஷத்தை நம்ம எதனால காத்துக்கொள்கிறோம்? प्रभु ने जो दिया हुआ बहुमूल्य जो खजाना को हम किससे बचाते हैं? நீங்கள் நானும் தான் அந்த ஆலயம். हम और आप ही वो कलीसिया है। மண் என்று நினைவு கூறுகிறார். वो मिट्टी है करके वो सोचता है, याद करता है। நம்ம நம்மளை பற்றி ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். हम खुद के बारे में बहुत बड़ापन सोचते हैं। இந்த சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த், ये खाएगा तो अपने शरीर को बहुत ताजगी मिलेगी या फिर இந்த शक्ति எக்ஸசைஸ் मिलेगी। போட்டா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். ऐसे हम एक्सरसाइज डालेंगे तो ये हमारे शरीर को இப்படி बहुत अनेक तंदुरुस्त रखेगी। பிரயாசங்களை படுறோம். ऐसे बहुत प्रयास से हम उठाते हैं, ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. लेकिन वो सब कुछ काम नहीं நம்முடைய करेगा। ஜீவன் யாருடைய கரத்துல இருக்கு? हमारा जिंदगी किसके हाथों पर है? ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்துல இருக்கு. हर एक दिन उसके हाथों पर है। அவருடைய கரம் கொஞ்சம் விலகுச்சுன்னா நம்ம அவுட். यदि उसके हाथ हमसे थोड़ा दूर हो जाए तो हम
निकल जाएंगे। நம்முடைய ஜீவன் हमारी जिंदगी எந்த எக்ஸசைஸ்லயும் ஆயுர்வேதிக் சாப்பாட்டுல இல்ல, कोई एक्सरसाइज में या फिर आयुर्वेदिक खाने में नहीं है। ஆண்டவருடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் தர. प्रभु के अनुग्रह से हर एक दिन बचाए जाते हैं। நான் நிற்பதும் நிர்மலமாகாது मैं இருப்பது खड़ा हूँ और नाश नहीं हुआ हूँ, ஆண்டவருடைய கிருபை. प्रभु के अनुग्रह है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வேதனை உண்டாக்கு நம்மிடத்துல வழி இருக்குதா என்று சொல்லி वेदना उत्पन्न करने वाली ऐसा कोई रास्ता मेरी जिंदगी में है क्या? ஒவ்வொரு நாளும் நம்மள நாமே ஆராய்ந்து हर एक दिन खुद को जांच कर அதை விட்டு நம்ம விலகுறது தான் நமக்கு நல்லது. उसे छोड़कर दूर जाना ही सही समझदारी होती है। அல்லேலூயா. हालेलुया। துன்மார்க்கனோட எனக்கு சம்பந்தமே கிடையாது. दुष्ट लोगों से हमें संबंध ही नहीं है। உலக காரியங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுறது எனக்கு உடன்படிக்கையே கிடையாது. दुनिया की चीजों के लिए जो ठाव बनकर खड़े रहते हैं उनके उनके सामने हमारी कोई संबंध नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறதா? हमारे हृदय से जीवन का जल की उत्पन्न होती है क्या? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? हमारे प्रभु कैसा व्यक्ति है? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். उत्तर दक्षिण में कितना पूर्व पश्चिम में कितना अंतर है, उतना आपको आपके पाप को वो दूर करता है। அதே அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவர் உன் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து, वो तुम्हारे सारे अधर्मों को माफ करता है। மூன்றாம் வசனத்திலிருந்து பாருங்க, அவர் உன் நோயை குணமாக்கி वो तेरी सब अधर्म को क्षमा करके तेरी रोगों को चंगा किया। உன் तीसरा பிராணனை वचन, அழிவுக்கு விலக்கி वो மீட்டு तेरे प्राण को नाश होने से बचा लेता உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி और तेरे सिर पर दया का मुकुट बांधकर நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். और वो तेरी लालसा को उत्तम पदार्थ से तृप्त करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அவர் நன்மையினால நம்மளை திருப்தியாக்குறாரு. वो उत्तम पदार्थ से आपको तृप्त करता है। அல்லேலூயா. हालेलुया। மேத்யூங்க. बेटा। அல்லேலூயா. हालेलुया। நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். उत्तम पदार्थ से हमें तृप्त करता है। நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுகிறார். हमारे प्राण को नाश से वो बचाकर छुड़ाता है। கழுவுக்கு சமமாய் उकाब के जैसा திரும்ப फिर வாழ से வயதை போல் ஆக்கிறார். नई जीवन देता है, जवानी नई वापस कराता है। கர்த்தர் உருக்கமும் प्रभु ஆத்வா 8वां अध्याय ஆத்வசனம் 8वां वचन, கர்த்தர் உருக்கமும் प्रभु दया यहोवा दयालु இரக்கமும் और अनुग्रहकारी நீடிய சாந்தமும் विलंब से कोप करने वाला மிகுந்த கிருபையுள்ளவராய் और இருக்கிறார். अधिक करुणामय है। அல்லேலூயா. हालेलुया। அவர் எப்பொழுது கடிந்து கொள்ளார், वह सर्वदा वाद विवाद करने ना இன்றைக்கும் रहेगा கோபம் கொண்டிரார். और वो हमेशा क्रोध सदा की भड़का नहीं அவர் நம்முடைய रहेगा பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு और செய்யாமல் वो हमारे पाप के अनुसार हमें न किए व्यवहार न நம்முடைய किए அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி और கட்டாமல் हमारे अधर्म के कामों के अनुसार हमें बदला न दिए। பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ जैसे आकाश पृथ्वी के ऊपर ऊंचा कितने अंतर है, அவருக்கு பயந்தவர்கள் மேல उसके डरने वालों के ऊपर அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. उसके करुणा उतना प्रबल है। மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ जितना पूरब और पश्चिम में कितना अंतर है, हालेलुया, தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் उतना दूर हमारे पापों को அவர் மன்னிக்கிறார். वो माफ करता है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். हमारे पापों को हमारे से दूर किया, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது जैसे போல, पिता अपने बालकों पर दया करता है, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது जैसे போல पिता अपने बालकों पर दया करता है, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். वैसे ही यहोवा अपने डरने वालों पर दया हालेलुया। करता है। அல்லேலூயா. அப்போ हालेलुया। ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். प्रभु हम पर जीवन देकर प्रेम करने वाले ऐसा प्रेम किया है அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, और उसकी अनुग्रह की अंत नहीं அவருடைய है அன்புக்கு அளவில்லை. और उसकी प्रेम की कोई நாளைதோறும் सीमा அவருடைய नहीं। கிருபை புதியதா இருக்கிறது. सुबह सुबह उसकी अनुग्रह नया है। நமக்கு இந்த நாள்ல கொடுத்திருக்கிறது, ஒரு புதிய நாளா தந்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். हमें आज एक नया दिन दिया है, कितना बड़ा भाग्य है। எத்தனை பேருக்கு கொடுக்காத ஒரு பாக்கியம், கிடைக்காத कितने பாக்கியம். लोग को ये सौभाग्य नहीं मिला, हमें मिला है। அல்லேலூயா. हालेलुया। நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். हमें मिट्टी करके वो याद करता है। அல்லேலூயா. हालेलुया। அந்த மண்ணுக்குள்ள வெளியேறப்பட்ட ஆத்மாவை வைத்திருக்கிறார். वो मिट्टी के अंदर बहुमूल्य आत्मा को उसने रखा है। அந்த ஆத்மா எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள நாம் वो அழைக்கப்பட்டோம். आत्मा को सारी सुरक्षा से ध्यान से संभाल कर रखना हमारा हालेलुया। कार्य है। हालेलुया। லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா लूका 15வது அதிகாரம், लूका 15 अध्याय हम पढ़कर देखेंगे तो அங்கே ஒரு இளைஞனை பார்க்கிறோம். वहाँ पर एक जवान को हम देखते हैं। அந்த இளையவன், वो जवान இளைய குமாரன் व्यक्ति தன்னுடைய இருதயத்தை, वो अपने हृदय को, அந்த வெளியேறப்பட்ட ஆத்மாவை अपने बहुमूल्य आत्माओं को ஆஸ்திகள் மேலும் संपत्ति के ऊपर உலக நண்பர்களோடும் और दुनिया के रिश्ते और मित्र के ऊपर, தகப்பனை விட்டு தூரம் போகிற காரியத்திற்கு அவன் தெரிந்து கொண்டான். पिता से दूर जाने वाले ऐसे कार्यों को उसने चुन लिया था। 16 இருந்து நீங்க படிச்சு பாருங்க. 16 से हम पढ़कर देखेंगे तो 15-16 16
சொல்லி ஹalleluya. அந்த வாலிபனை நம்ம பார்க்கிறோம். वो जवान को हम देखते हैं, தகப்பனை நோக்கி எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறான்? अपने पिता को देखकर वो कैसा प्रश्न पूछता है? 12ஆம் வசனம் சொல்கிறது, 12 वचन में लिखा है, இளையவன் தகப்பனை நோக்கி, ये जो छोटा था वो पिता से कहता है, தகப்பனே, पिता ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். संपत्ति से में जो भाग मेरा है वो मुझे दे दीजिए. அந்தபடி அவன் அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு तो கொடுத்தான். उसने उनको अपनी संपत्ति बांट दी. சில நாட்களுக்கு பின்பு और थोड़े दिन बाद இளைய குமாரன் छोटा पुत्र எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு कुछ सबको इकट्ठा कर தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் दूर देश चला गया அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி और वो कुक्रम में अपनी संपत्ति उड़ा दी. தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். सारी संपत्ति उसने उड़ा दी. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு जब वह सब कुछ खर्च कर चुका அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் तो உண்டாயிற்று. उस देश में बड़ा अकाल पड़ा அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி और वो तब कंगाल हो गया. அந்த தேசத்து குடிகள் ஒருவனிடத்துல போய் ஒட்டி கொண்டான். और वह उस देश के निवासियों में एक से यहाँ जा पड़ा அங்க அவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. और उसको वहाँ कोई काम नहीं मिला. பன்றி மேய்க்கிற ஒரு வேலை கிடைக்கல. सुअर चलाने का एक खेत में काम मिला. அல்லேலூயா. हालेलुया. தகப்பனை விட்டு தூரமாய் சென்றான். वो पिता से दूर गया, எல்லாவற்றையும் அழித்து போட்டான். सारी चीजों को नष्ट कर दिया. அல்லேலூயா. हालेलुया. இந்த உலகத்துல சில நேரத்துல நல்ல செழிப்பா இருக்கும், சில நேரத்துல பஞ்சமா இருக்கும். कुछ दिनों में इस दुनिया बहुत खुशहाल होती, कभी कभार बहुत अकाल भी अनेक होती है. பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த கொரோனா டைம்ல வேஸ்டா போயிட்டு. हाँ, बहुत लोग बच्चे की जिंदगी कोरोना टाइम पे नाश हो गया था. ஆன்லைன்ல பாடம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ऑनलाइन में पढ़ाई करना है करके उनको कुछ समझ भी नहीं आया, लेकिन ऐसे लोगों को फिर काम भी அநேக नहीं मिल रहा है. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செய்யாதபடி ஒரு 3-4 வருடம் பின்னால போய் बहुत लोगों की जिंदगी में जो भलाई कार्य होना था वो भी 1-2 साल पीछे चला गया. அந்த இக்கட்ல இருந்து வெளியில வர முடியாம இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறது. और वो परिस्थिति से बाहर नहीं निकल पाए, ऐसे बहुत लोग परिवार अभी भी हालेलुया. तकलीफ में हैं. எப்போ என்ன நடக்கும்னே தெரியல இந்த உலகத்துல. कब क्या होगा किसी को कुछ समझ नहीं. அல்லேலூயா. हालेलुया. அப்போ நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு तो हमारी जिंदगी का लंबी जिंदगी होना है இந்த तो உலகத்தின் தாய் தகப்பனுக்கு நம்ம கனம் பண்ணணும். इस दुनिया के माता पिता को भी आदर அது करना நமக்கு है, நீடி ஆயுள கொடுக்கும். क्योंकि वो हमें लंबी उम्र देगी. உன்னதமான தகப்பனுக்கு நாம் பயந்திருக்கும் और போது उन्नत परमेश्वर पिता को भी हमें அவர் जब மனம் भय விரும்புகிறார். मानते हैं वो मन तरसता है. அல்லேலூயா. हालेलुया. அந்த தேவனை விட்டும் பிரிஞ்சு போகும்போது वो पिता से जब हम दूर जाते हैं நம்ம எதை நம்பி போனோம்? हम किसे विश्वास करके गए? இந்த ஆஸ்தி அந்தஸ்தை வச்சு சாப்பிடலான்னு. ये संपत्ति और ये पैसों से हम खा लेंगे. கடைசியில அவனுக்கு பன்னிக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட கிடைக்காது. आखिर में सुअर को जो दलिया मिल रही थी वो भी उसको नहीं मिली. இந்த நேரத்துல தான் தகப்பனை நினைச்சு பார்க்கறான். इस समय में वो पिता की याद करता है. அல்லேலூயா. हालेलुया. என் தகப்பன் வீட்டுல लेकिन मेरे पिता के घर में கூலிக்காரர்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு கூட ஆண்டவர் அவங்க தகப்பன் பூர்த்தியா சாப்பாடு கொடுக்கறாரு. वहाँ पर जो काम करते हैं उनको भी पेट भर रोटी मिलती है. நானும் लेकिन मेरा தகப்பன் இடத்துல போய் ஒரு கூலிக்காரனா போய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி போவேன். मुझे एक काम वाले जैसे नौकर के जैसे உங்களுடைய मुझे स्वीकार பிள்ளைங்கிற அதிகாரத்தை எடுத்துட்டு போன்னு நினைக்கிறேன் आपके पिता को अधिकार लेके नहीं जा पाऊंगा என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ऐसे बोलकर खुद को नम्र किया. 20ஆம் வசனம் பாருங்க. எழுந்து புறப்பட்டு 20वां वचन देखेंगे, वो उठकर वहां गया, தன் தகப்பன் இடத்தில் வந்தான். अपने पिता के पास அவன் चला. தூரத்தில் வரும்போது वह अभी दूर से आ रहा था. தகப்பன் அவனை கண்டு पिता ने उसको देखकर மனது உருகி तरस खाया ஓடி और दौड़कर அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு उससे गले लगाया அவனை முத்தம் செய்தான். और बहुत चूमा. அல்லேலூயா. हालेलुया. குமாரன் தகப்பனை நோக்கி, पुत्र ने उससे कहा, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். पिताजी मैंने स्वर्ग और आपके विरोध दुष्ट काम किया है. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் இல்லை. अभी मैं आपके पुत्र कहलाने के योग्य नहीं रहा. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி, परंतु पिता ने अपने दासों को बोला, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி जल्दी से अच्छे कपड़े और वस्त्र निकाल कर आओ இவன் கைக்கு மோதிரத்தை கால்களுக்கு பாதரட்சை போடுங்கள். और उसके हाथ में अंगूठी और पाँव में जूतियां पहना हो. கொளுத்த கன்றை அடியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். 23. और एक पला हुआ बछड़ी को लाकर मारा ताकि मारो என் குமாரனாகிய இவன் மரித்தான், ताकि हम मेरे पुत्र जो ये मरा திரும்ப था உயிர்த்தான். लेकिन वह फिर जी उठा. காணாமல் போனான், वो गुम गया था, திரும்பவும் फिर से காணப்பட்டான். वो उसे पा लिए हमने. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். ऐसे बोलकर वो लोग खुशी मनाने लगे. हालेलुया. हालेलुया. ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? एक पिता का हृदय कैसा है? அவன் தூரத்துல வரும்பொழுது वो जब दूर से आया तभी ही என் பிள்ளை வந்துட்டான்னு சொல்லி ஓடுறாரு. मेरे पिता आ गया, मेरे बेटा आ गया, मन करके तो दौड़ उधर है। रहा. मन तरसा.
அல்லேலூயா. हालेलुया। தகப்பனை தாயை விட்டு தூரம் போகிற अनेक பிள்ளைகள் உண்டு. माता पिता से जो दूर गए बहुत लोग बच्चे होंगे। அல்லேலூயா. हालेलुया। தகப்பனை தாயை நேசிக்காத பிள்ளைகள் உண்டு. पिता और माताओं को बनना प्रेम करने वाले बहुत बच्चे होंगे। தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாத அன்பு செலுத்தாத பிள்ளைகள் உண்டு. पिता और माता को जो प्रेम नहीं करते हैं, आदर नहीं करते, वैसे बच्चे हैं। அல்லேலூயா. हालेलुया। இவர்களுக்கெல்லாம் பைபிள்ல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ऐसे लोगों को शास्त्र में बहुत कार्य लिखा है। தூசிக்கிற பிள்ளைகள் உண்டு. தகப்பனை தாயை தூசிக்கிற और பிள்ளைகள். पिता और माताओं को दूषणा देने वाली बातें बिल बोलने वाली நதியின் है। காகங்கள் அவன் கண்ணை புடுங்கன்னு போட்டிருக்கு. और नदिया में जो खाब है वो आंखों को निकाल कर जाएगी, ऐसा वचन निकाल गया। தகப்பனை தாயை தூசிக்கனுடைய தீபம் காரிருள்ல அணைஞ்சு போயிரும் சொல்லியிருக்கு. अपने माता पिता को जो दूषणा देते हैं उनका जो दीपक है अंधकार में बुझ जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அந்த தகப்பனிடத்துல மறுபடி திரும்பும் பொழுது लेकिन जो पिता के पास वापस लौटेगा, அந்த தகப்பன் எழுந்து वो पिता उठकर மனதுருகி मन तरसकर ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். दौड़ कर गले लगा कर उसे चूमा। அதுக்கு பாத்திரவானா இந்த பையன்? उसका योग्य था कि ये छोटा लड़का? அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு தூசித்துட்டு எவ்வளவு தூரம் போயிருப்பான். कितना दूषणा देकर वो कितना दूर चला होगा। அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு தகப்பனா இருக்கிறார்? लेकिन हमारा पिता इस दुनिया में कैसा एक पिता रहा होगा। ஆண்டவர் சொல்கிறார், पिता कहता है, பொல்லாதவர நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க यदि அறிந்திருக்கும் போது दुष्ट लोग आप लोग अपने बच्चों को सही देते हो तो உங்களுக்காக எனக்காக ஜீவனையை கொடுத்து அன்பு செலுத்தினவர் आप और मेरे लिए जीवन देकर प्रेम के अच्छे पिता பரிசுத்தாவியை கொடுக்காதிருப்பது எப்படி? पवित्र आत्मा देना नहीं देगा क्या? அல்லேலூயா. என் நாமத்தில் ஒன்றும் கேட்கல. मेरे नाम से कुछ नहीं मांगे हो। இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் உண்டு. इस दुनिया में क्लेश है, அவருடைய அந்த அபிஷேகம் இல்லைன்னா வாழவே முடியாது. उसका अभिषेक नहीं है तो हम जी नहीं पाएंगे। கண் தெரியாத குருடனா இருக்கணும். जो अंधे के जैसे जिसको आंख नहीं दिखता ऐसा हो गया। அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் जब वो पवित्र आत्मा हमारे अंदर இந்த होगा, உலகத்துல இனி வாழ முடியும். इस दुनिया में जी सकेंगे हम आगे। நமக்கு எல்லாமே பாக்குறதுக்கு எல்லாமே கரெக்டா தான் தெரியும். हमें देखने में सब कुछ सही लगेगा, நம்ம போற பாதையும் கரெக்டா தான் தெரியும். हमारे जाने हुए रास्ते भी सही लगेगा। ஆனா யாருக்குள்ள இருந்து பிசாசு எப்படி வேலை செய்யறானே தெரியாது. लेकिन शैतान किसके अंदर से कब काम करेगा आपको समझ ही नहीं आएगा। கூடுமானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கிறான். वो जो चुने हुए लोग उनको भी वो धोखा देता है। இந்த நாட்கள்ல अनेक இடங்களுக்கு ஊழியத்துக்காக நாங்க செல்கிறோம். आज के दिन हमारे दिन में बहुत जगह पर सेवकाई किए जाते अनेक हैं, மக்களை சந்திக்கிறோம். बहुत लोगों को मिल रहे हैं। செய்திகளை கேட்டீங்கன்னாக்கி அவ்வளவு பயங்கரமா இருக்கும். हम प्रभु के बारे में जो मैसेज सुनेंगे तो बहुत भयंकर होती है। ஊழியக்காரர்கள் இத்தனை பேருக்குள்ள அந்தரங்க பெரிய பெரிய காரியங்கள் நடக்குது. सेवक लोगों के बीच में कितने अंदरूनी कार्य பிசாசு हो रही நுழைந்து है। டைரக்டா ஆளுகை பண்றதை பார்க்கணும். शैतान डायरेक्टली वो आगमन कर रहा हम देख पाते हैं। அல்லேலூயா. हालेलुया। எங்க பார்த்தாலும் அந்த மெய்யான அந்த காரியத்தை பார்க்க முடியல. कहीं पर भी जाए वो सच्चा कार्य हम नहीं देख पाते। அல்லேலூயா. हालेलुया। அப்போ எத்தனையா இந்த உலகத்துல அந்த வானவத்தின் பொல்லாத ஆவிகள் சேனைகளோட இங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. तो कितना इस दुनिया में ये अंधकार अंदरूनी शैतानों की क्रिया से हम लड़ रहे हैं। அவருடைய அழைப்பு மாத்திரம் நம்ம மேல இல்லைன்னா என்னைக்கும் முடிஞ்சு போயிருப்போம். यदि उसका बुलावट हमारी जिंदगी में नहीं रहेगा तो कभी ही हम खत्म हो जाते थे। அல்லேலூயா. हालेलुया। சிலவங்களுக்கு அழைச்சிருப்பாரு, कुछ लोगों को बुलाया होगा அழைச்ச நாள்ல இருந்து அந்த நாள்ல இருந்து மலமலன்னு ஆஸ்வதிட்டே போயிட்டு இருப்பாரு. और बुलावट के दिन से ही जल्द वो आशीष पाते ही रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா சிலவங்களை அழைப்பாரு, लेकिन कुछ लोगों को बुलाते हैं, பயங்கரமா அழைப்பாரு, बहुत भयंकर அழைச்ச நாள்ல இருந்து அடிதான் வந்துட்டு இருக்கும். लेकिन बुलावट के दिन से मारी पड़ती है காரணம் இல்லாத காயங்கள் இருக்கும். और बिना कारण का घाव होती है। ஏன்னு கேள்விக்கு பதிலே இருக்காது. क्यों जो प्रश्न की उत्तर नहीं होती है। அப்படியாக நாம் நொறுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு வந்தோம் என்று சொன்னா जैसे अगर हम टूटे हुए वापस बनकर आए होंगे तो ஒருவேளை நிலைத்து நிக்க முடியும். हम स्थिर खड़े हो सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। டைரக்டா கழுதை தேடி போனேன், ஆசிர்வதிச்சார், ராஜா வாக்கினார்னா அட்ரஸ் எல்லாம் போயிருவான். तुरंत गधे को ढूंढ कर गया, आशीष पाया और राजा बन गया तो वैसे ही खत्म भी हो ஆனா जाता। அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு வந்ததுன்னா லேஸ்ல எந்த பதிலும் அடிக்க முடியாது. लेकिन जो मार खाकर जो दबाए जाकर वो जब राजा बनता है तो उसको कोई हिला नहीं पाता है। சொல்கிறார், தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? पिता न सही करने वाला न गुस्से किया हुआ कोई बच्चा हो सकता है क्या? அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்காக அர்ப்பணித்து நம்ம நிக்கும் போது அடி உழுதுனாக்கி நம்ம சந்தோஷப்படணும். पिता के लिए परमेश्वर के जब हम खड़े होते हैं तब मार गिरती है तो हमें खुश होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அந்த அடி वो मार நம்மளை ரட்சித்து உயர்த்துகிறது. हमें उद्धार देकर ऊंचा उठाने के लिए होती है। அல்லேலூயா. हालेलुया। அது நம்மளை உருவாக்குகிறது. वो हमें बनाती है। முன்னாலாம் எனக்கு இவ்வளவு பாடு இவ்வளவு கஷ்டம்லாம் ஒன்றும் தெரியாது. ஆண்டவருடைய
காரியம்லாம் ரொம்ப ஈஸியா நினைப்பேன். मुझे पहले इतना क्लेश इतना दबाव होती समझ नहीं आता था, बहुत आसान कार्य प्रभु இது का இது ऑफिस இருந்துச்சுன்னா है। நம்ம ஊழியம் பண்ணிடலாம்னு நினைப்போம். ये सब रहता तो हम सेवकाई कर लेंगे करके सोचता இப்போ था, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. लेकिन अब वो सब कुछ नहीं நான் है। இல்ல, என் பலன் இல்ல, मैं नहीं, मेरा बल என் नहीं, தாளம் இல்ல, मेरा टैलेंट भी அவருடைய नहीं, கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. प्रभु के अनुग्रह नहीं है तो कुछ भी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நம்மள ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. प्रभु हम बहुत अच्छे हैं करके हमें चुना नहीं அந்த है, வெளியேறப்பட்ட ஊழியத்துக்கோ அந்த ஸ்தானத்தை நிக்கிறதுக்கோ எல்லளவு கூட தகுதி இல்லாத ஆட்கள். और वो बहुमूल्य बुलावट और उस स्थान करने के लिए थोड़ा भी भाग्य योग्य नहीं है, ஆண்டவர் தெரிந்து கொண்டார், लेकिन प्रभु ने चुना, அவர் அழைத்திருக்கிறார். उसने बुलाया है। ஆகவேதான் அவரை इसीलिए விட்டு எங்க போனாலும் விட மாட்டேங்கிறார். इसलिए उससे हम जहाँ कहीं जाएं वो कभी छोड़ता नहीं है। யோனா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். योना भविष्यद्वक्ता को हम देखते அவன் हैं, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம வேற எங்கேயோ वो கப்பல் प्रभु பிடிச்சு के போறான். आवाज पर न सुनते कोई नाव बदल कर चला जाता है, ஆனா அந்த ஒரு ஆளுக்காக, लेकिन वो एक அந்த व्यक्ति के लिए, கீழ்ப்படியாம போன அந்த ஒரு वो ஊழியக்காரனுக்காக न ज्ञापन करने वाले एक அந்த व्यक्ति के மொத்த कारण கடலையும் ஆண்டவர் वो पूरा கொடுக்கிறார். समुद्र को वो प्रभु हिलाता है, அந்த கப்பலையும் ஆண்டவர், वो नाव को भी प्रभु, கப்பல்ல இருக்கிற ஆட்களையும் விட்டு வைக்கல. जहाज के लोगों को भी उसने नहीं छोड़ा। அழைப்பு प्रभु பெற்ற மனுஷன் यदि बुलावटी इंसान தேவனை விட்டு தூரமா போறான்னா प्रभु से यदि दूर जाता है, அவன் நிமித்தம் எல்லாருக்கும் பாதிப்பு தான். उसके द्वारा सभी को समस्या होगी। அல்லேலூயா. हालेलुया। அவனை இவர் வழியில கொண்டு வர வரைக்கும் விட மாட்டேங்கிறார். उसको अपने रास्ते में जब तक प्रभु नहीं लाता तब तक नहीं அவனை छोड़ेगा। கொண்டு என்ன செய்யணும்னு சித்தமா இருக்கிறாரோ அதை நிறைவேற்றி और முடிக்கிறார். उसके द्वारा जो योजना प्रभु ने रखा है वो सही समय वो करते ही छोड़ेगा। அழைத்தவர் உண்மை உள்ளவர். बुलावट जो किया है वो सच्चा है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவேதான் அந்த அழைப்பு பெற்ற அநேக பாத்திரங்களை वो बुलाए गए बहुत बर्तनों சில को நேரங்கள் நம்ம அறியாம இருக்கிறோம். कभी कभार हम अज्ञान रहते हैं। அல்லேலூயா. யோனா நல்லவனா கெட்டவனா அது தெரியாது. यौना अच्छा है बुरा है हमें नहीं पता, அல்லேலூயா. हालेलुया। ஆனா அவன் சொல்ற ஒரு வார்த்தைக்கு அப்படியே கேட்டு மனம் திரும்பினா அந்த பட்டணம் காக்கப்படும். लेकिन उसके एक वचन वो ऐसे ही सुनकर हमको मानकर जब जाएंगे तो वो इवन- शहर बदलेगा। இவன் சொல்லி நான் கேட்க வேண்டியிருந்தா ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ये बोलकर मैं सुनूंगा करके रहेगा तो कोई लाभ नहीं हालेलुया। है। हालेलुया। அவனை அந்த அளவுக்கு அடிச்சு உருவாக்கி அதுக்கப்புறம் அவனுக்கு விருப்பமில்லாத இடத்துல கொண்டு நிப்பாட்டுறாரு. उसको उतना मार कर दबा कर जहाँ पर उसको जाने इच्छा ही नहीं है वहां पर जाके प्रभु சில रोकता இடங்கள் है। சில இடங்கள்லாம் ஊழியத்து போகும்போது சந்தோஷமா அப்படியே இருக்கும். कभी कभार सेवकाई जाने में बहुत खुशी होती है कुछ कुछ जगह में, சில இடங்களுக்கு ஊழியத்து போனா எதுக்குடா அங்க போறேன்னு இருக்கும். कभी कभार कहीं सेवकाई में जाते तो क्यों जा रहे हैं इस जगह மோசே पर। சொன்ன மாதிரி, मूसा जब कहता है அல்லேலூயா, இந்த हालेलुया, ஜனத்துக்கு நீங்க நடத்தினா நீங்க வரலன்னா முடியாது ஆண்டவரே. इस लोगों को चलाना तो आपके केवल बिना हम कुछ नहीं कर पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। வணங்காக்களத்துள்ளவர்கள் ये इनका झुकते ही नहीं है लोग, எத்தனைதான் நன்மைகள் பெற்றாலும் மறுபடியும் பின்னிட்டு பார்க்கிறவர்கள், कितने भी भलाई पाएंगे वापस फिर से पीछे पीछे देखते जाते எத்தனையோ हैं। அதிசயங்களை ஆண்டவர் செய்தாலும் कितने चमत्कार प्रभु करेंगे तो भी அதை ஏற்றுக்கொள்ளாதபடி வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளாக, वो स्वीकार न किए जैसे ऐसे ढांस से वो लोग खड़े करते हैं। வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் அதை இழுத்துக்கிட்டு போறதே இந்த மக்கள் தான். वाचा को स्वतंत्र करने के लिए बहुत निकट होने के बाद भी அது फिर भी पीछे निमित्तமா हटने वाले यही लोग होते हैं। மோசேயோட காலங்கள் என்ன ஆயிட்டு, इसलिए मूसा का जिंदगी क्या हुआ, கடைசி நேரத்துல அவன் கானானுக்குள்ள போக முடியாம போயிட்டு. आखिरी समय में वो कनान में जा नहीं இப்படி पाए। போராடுகிற மக்கள் உண்டு. ऐसे हमसे लड़ने वाले लोग रहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। வேதத்துல நம்ம பார்க்கிறோம், शास्त्र में हम देखते हैं லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். लूका 8वां अध्याय में 26वां वचन, பின்பு கலிலேயாவுக்கு எதிராக கதிரேனே நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். நெடுநாள் பிசாசு பிடித்திருந்தவனும் வஸ்திரம் தெரியாதனும் வீட்டுல ஒரு நாளும் தங்கி இருக்க மாட்டான். அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்து, அல்லேலூயா, हालेलुया। ஆண்டவர் ஒரு கடல் கலிலியாவுக்கு வராரு. அங்க கத்ரேனுங்கிற ஒரு நாட்டுல வந்து இறங்குறாரு. प्रभु एक गलीली समुद्र को पार करके एक कतरेनु नाम के एक जगह पर आता है। அவரை வரவேற்கிறதுக்கு யார் வந்தா திரும்ப அந்த ஊர்ல? उसको बुलावट आगमन करने के लिए कौन आया, ஒரு மனுஷன் கூட நிலைமை மாட்டேன். स्वागत करने के लिए एक भी सही इंसान नहीं आया। 6000க்கு அதிகமா பேய் பிடிச்சவன் வரான். 6000 से बढ़कर जो शैतान पीड़ित व्यक्ति ஒரு आता है, நாள் வீட்டுல தரிக்காதவன், कभी कभी भी घर पे रहने वस्त्र वाले, धरिக்காதவன், कभी कपड़े नहीं पहनने वाले, கல்லுகளால் தன்னுடைய சரீரத்தை और காயப்படுத்திக்கிறவன், पत्थर से अपने आप को घाव ஒரே करने கூச்சல் वाले, குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறவன். हमेशा जो गुड़गुड़ाना और समस्या करने वाले। हालेलुया। हालेलुया। அந்த அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பிசாசு பிடித்திருந்தவன். ऐसे एक भयंकर शत्रु से पीड़ित वो அந்த பொல்லாத ஆவி சொல்லுது, वो आत्मा कहता है, जो दुष्ट आत्मा कहता है, இயேசுவை கண்டபோது यीशु को देखकर அவருக்கு कहता है, முன்பாக விழுந்து उसके सामने गिरकर 28 28 இயேசுவே, यीशु को देखकर, यीशु உன்னதமான தேவனுடைய குமாரனே, उन्नत परमेश्वर के पुत्र, எனக்கும் உமக்கு என்ன, मुझ में और तुझ में क्या எதனை काम है, வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன் मुझे न भगाओ, मैं ऐसे पीड़ा ना दो, என்று மகா சத்தத்தோடு சொன்னார். ऐसे वो आवाज से அப்போ विनती ஒரு करती है। பேய் வந்து எப்படிலாம் தேவனை ஆராதிக்குது तो பாருங்க. शैतान कैसा प्रभु को आराधना करती है, உன்னதமானவருடைய தேவ குமாரனே, उन्नत परमेश्वर के पिता,
அல்லேலூயா. हालेलुया। அது மாத்திரம் இல்ல, ஒரு பிரேயர் வேற பண்ணுது. केवल वही नहीं लेकिन वो एक எங்களை प्रार्थना भी- வேதனைப்படுத்தாதபடிக்கு हमें दुख ना पहुंचाओ, உம்மை வேண்டிக் கொள்கிறேன். आपसे प्रार्थना करते हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட பேய் பிடிச்சவனா நம்ம இருந்த ஒரு காலத்துல ऐसे हम शैतान இருள்ல के- இருந்தோம், ऐसे अंधकार में தேவனை थे, விட்டு தூரமா இருந்தோம். प्रभु से दूर थे। அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருக்கிறார். ऐसे हम जैसे लोगों को प्रभु ने चमत्कार हालेलुया। किया। हालेलुया। அந்த பேய் என்ன கட்டிச்சு ஜெபத்துல? शैतान ने क्या मांगी थी विनती में? நாங்க அநேகரா இருக்கு அப்படின்னு எங்களுக்கு இந்தியில சேனான்னு பேரு, தமிழ்ல இருந்து லேகியோன். हिंदी में सेना करके नाम है। हम बहुत लोग व्यक्ति है अंदर, तो सेना नामक है। அல்லேலூயா. हालेलुया। எங்களை பாதாளத்துக்கு போக கட்டளை போடுறாங்க. हमें पाताल जाने की आज्ञा मत दो, இந்த பன்னி கூட்டத்துக்குலாம் அனுப்புங்க. ये डुक्करों के बीच में भेज दो। பன்னி எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும்? वो कितना सही रहता है, शुद्ध रहता है डुक्कर। நடமாடும் ஒரு செப்டிக் டேங்கா இருக்கும். वो यहाँ वहाँ घूमने वाले कचरे के डिब्बा होता है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வீட்லயும் சரி, आपकी जिंदगी में भी நம்முடைய देखो, வாழ்க்கையிலும் சரி, हमारी जिंदगी में भी देखो, அப்படிப்பட்ட ஒரு அசுத்தம் நிறைந்தவங்கள நம்ம காணப்பட்டாக்கி ऐसे आपकी अशुद्ध से भरा हुआ व्यक्ति हम देंगे இந்த तो இடத்துக்கு தான் எனக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்டு வேண்டி விரும்பி ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு வரும். यही जगह पर मुझे जाना है करके ऐसे मांग कर पूछ कर वो आता है। யார் பரிசுத்தாவியானவர் வராரு? कौन? पवित्र आत्मा आता है क्या? பிசாசுகள் வரும். शैतान आती है। 2000 பன்னி மேய்ஞ்சிட்டு இருக்கு. 2000 जो सुअर है वो वहाँ पर ऐसे जा रही है। ஒரு பன்னிக்குள்ள ஒரு 2-3 பன்னி 2-3 பேய் போனாலே அவன் மேல இருந்து கீழ வந்து பன்னி செத்துக்கு. एक सुअर के ऊपर 3 शत्रु शैतान पीड़ित आत्मा जाती है तो वो ऊपर से गिर जाता है। 6000க்கு அதிகமான பேய் பிடிச்சவன். लेकिन 6000 से बढ़कर நம்ம அந்த பேய் பார்த்து அப்படியே மிரண்டு போய் இருக்கோம். लेकिन वो शैतान को, दुष्ट आत्मा को देखकर हम डर जाते हैं। சில நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா சில ஆட்கள் பேய் பிடிச்ச ஆட்கள் பார்க்கலாம். कभी कभार हमारे घर में भी शत्रु से ரொம்ப पीड़ित மூர்க்கமா लोग கூக்குரல் போட்டு கிடக்கும். बहुत क्रोधित वो आवाज करके रहती है, சொந்த சரீரத்தெல்லாம் காயப்படுத்தி கிடக்கும். खुद के शरीर को भी गांव पहुंचाएगी। நிக்கிறதுக்கே பலன் இருக்காது. खड़े होने के लिए बल नहीं ஆனா होता பெரிய பெரிய இரும்பு சங்கிலி எல்லாம் உடைச்சு போடும். लेकिन बड़े बड़े जंजीरों को भी वो तोड़ देता அது है। பெரிய தைரியசாலியாவும் பெரிய பலவானும் நம்ம கண்ணுக்கு தெரியும். वो बड़े धैर्यशाली और बलवान हमारी नजर में दिखता है। அல்லேலூயா. हालेलुया। அதெல்லாம் எவ்வளவு நேரம் எப்படிப்பட்ட மேட்ல இருந்து கீழ வந்து சாவுது பாத்தீங்களா? वो सब कहाँ कितने ऊपर से नीचे गिरकर मरता है। இவனோ लेकिन ये அந்த பேய் வெளியில போனதுக்கு அப்புறம் वो जो दुष्ट आत्मा बाहर निकल जाती है வஸ்திரம் जब தரித்தவனாய் कपड़े पहनकर, ஆண்டவரே நான் உமக்கு பின்பாக வருவேன் प्रभु मैं आपके पीछे आऊंगा என்று சொல்லி வாஞ்சையோடு ஊழியத்துக்கு அவன் ஆண்டவர் பின்னால போக ரெடியா இருக்கான். ऐसे बोलकर चाह से प्रभु के पीछे जाने இந்த के लिए வஸ்திரம் தரித்தவனை பார்த்த உடனே आया। लेकिन जो ये कपड़े पहना हुआ இந்த इसको பண்ணி देखते பிசினஸ் பண்ற ஆட்களுக்கு எல்லாம் பெரிய டென்ஷன். ये जो सुअर से कामकाज करते, रोजगार करते, उनको நம்ம समस्या பிழப்பே होगी। இந்த பண்ணில தானே ஓடிட்டு இருக்குது. हमारा जो रोजगार है ये सुअर से होती थी, இந்த அசுத்தத்துடன் நம்ம இவ்வளவு நாள் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டு இருந்தோம். लेकिन ये अशुद्धता से तो हमारे परिवार का गर्व को हम இனி मनाते நம்ம थे। அந்த மார்க்கத்தை விடக்கூடாது. लेकिन फिर भी हम ये रास्ते को नहीं இந்த छोड़ेंगे, உறவை விட்டுறக்கூடாது. ये रिश्ते को हम नहीं छोड़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதனால इसीलिए இந்த ஆண்டவரை பார்த்து அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க? प्रभु को देखिए वो लोग, ஐயா, गांव के लोग क्या बोले? எங்களுக்கு இயேசு வேண்டாம், प्रभु हमें यीशु नहीं चाहिए, நீங்க போயிட்டு வாங்க. आप वापस जाकर आइए। ஆண்டவர் இல்ல நான் போராடி இந்த ஊர்ல தான் நிப்பேன்னு சொன்னாரா? प्रभु उधर खड़ा होकर नहीं मैं यहीं पर रहूंगा करके बोला क्या? இந்த பண்ணி எவ்வளவு நேரம் குளிப்பாட்டி விட்டாலும் மறுபடியும் அங்கதான் நிக்கும். ये सुअर को कितना भी धोकर खड़ा करेंगे वो இவங்களை वापस சரி उधर பண்ணி ஒரு जाएगा। பண்ணி தான் எழும்பி போய் ஒளிஞ்சிடும். लेकिन इसको सही करने के लिए सुअर को ही तैयार होकर उनको सिखाना पड़ेगा। நம்ம பிரசங்கம் பண்ணா போதாது. हम प्रचार करेंगे तो कुछ नहीं समझ आएगा। ஆண்டவர் அந்த வஸ்திரம் தரித்த அந்த அசுத்தத்துல வாழ்ந்த ஒரு காலத்துல வாழ்ந்தவனை விட்டுட்டு போனாரு. लेकिन जो अशुद्धता में जिया था वो अभी वस्त्र पहनकर खड़ा है, उसी व्यक्ति को वहां पर छोड़कर गया था। இவனை எதுக்கு விட்டுட்டு போயிருக்காரு? इसको क्यों छोड़कर गया था? அவரோட கூட்டிட்டு போகாம எதுக்கு விட்டுட்டு போயிருக்காரு? इसको साथ लेकर नहीं गया, लेकिन அந்த वहीं पर பண்ணியோட சேர்ந்து பண்ணியா வாழ்றதுக்கா? उसको वो सुअर के साथ ही सुअर की जिंदगी जीने का है क्या? அல்லேலூயா. हालेलुया। ஆனா அவன் வஸ்திரம் தரித்தவன் लेकिन वो कपड़े எனக்கு पहनकर ஆண்டவர் எவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்தாரு, प्रभु ने मुझे कितना बड़ा எனக்கு छुटकारा दिया, எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்தை प्रभु ने கொடுத்திருக்காரு, मुझे कितना बड़ा मार्ग दिया, எவ்வளவு மேன்மையான வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. कितने महिमा की वस्त्र पहनाया। அந்த இயேசு இல்லட்டா என்ன? वो यीशु ने तो क्यों क्या हुआ? என்னைய இந்த ஊர்ல இந்த குடும்பத்துல வச்சுட்டு போயிருக்காருன்னா मुझे इस घर में इस शहर में रखा है तो அவன் ஊழியம் செஞ்சான், वो सेवकाई किया, சுவிசேஷம் பண்ணான். सुसमाचार कहा। எத்தனையோ வருடங்கள் कितने साल ஆஸ்தியெல்லாம் செலவழித்து आपने பார்த்தும் पूरी जायदाद को बेचकर பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கிடைக்கல. वो जो बहुत बहने वाली लहू बहने ஆமா, वाली स्त्री को இயேசுடைய छुटकारा- வஸ்திரத்தையா தொடுவன் வந்து நிக்கான்னா वो प्रभु की कपड़े के छोर को पकड़ने के लिए खड़ी है। இவன் विश्वास எந்த से। அளவுக்கு ஊழியம் तो பண்ணிருப்பான்? कितना इसने सेवकाई किया होगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த எவரு சொல்றான் என் வீட்டுக்கு வா, तो वो ये बोलता है कि मेरे घर पर आओ, என்னுடைய குமாரத்தி மரண தருவாயில இருக்கு. मेरी जो बेटी है मृत्यु के स्थल में है। போற பாதையிலேயே ஜனக்கூட்டம் நெருக்கம் அலையுது.
वो रास्ते में ही इतने लोग அந்த भीड़ ஊர் उनको दबा ஜனங்கள் रहे हैं, அவ்வளவு நெருக்கிட்டு இருக்காங்க. लेकिन उतने गांव के लोग भी इतना दबा रहे हैं उनको। அல்லேலூயா. அந்த பிள்ளை இறந்து போயிட்டா. वो स्त्री भी मर गई, जो लड़की भी ஆனாலும் मर ஆண்டவர் गई, அற்புத சுகத்தை लेकिन கொடுத்தார். फिर भी प्रभु ने चंगाई दिया। இப்போ இந்த ஊர்ல மறுபடியும் இயேசு இவ்வளவுக்குள்ள வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறதுக்கு तो इस गांव में यीशु को वापस आओ करके स्वागत இந்த करने के ஜனங்கள் लिए इस लोग இவ்வளவு பெரிய வாஞ்சியா இருந்ததுக்கு என்ன காரணம்? इतने चाहत से कि उसका कार्य क्या है, क्या कारण அந்த है? ஒரே ஒரு விடுதலையாக்கப்பட்டவன், वो एक ही छुटकारा पाया हुआ व्यक्ति, ஒரே ஒரு இயேசு அறிந்தவன் एक ही यीशु को जाना हुआ அந்த व्यक्ति, பட்டணத்துல எந்த அளவுக்கு ஊழியம் பண்ணிருப்பான்னா, वो शहर में कितना सेवकाई किया होगा। तो மறுபடியும் இயேசு வரும்போது இவ்வளவு वापस அழகா यीशु के ஏற்றுக்கொள்வான். आते समय इतना स्वागत से, இன்னைக்கு நம்மள ஆண்டவர் நம்ம குடும்பத்துல விட்டு வச்சிருக்காரு, लेकिन हमें भी हमारे परिवार में रखा நம்முடைய है यीशु ने, சமுதாயத்துல விட்டு வச்சிருக்காரு. हमारे सोसाइटी में रखा है। எதுக்கு தெரியல? क्यों रखा है पता நம்ம नहीं, எதுக்கு இந்த வஸ்திரத்தை हम கொடுத்திருக்காரு? क्यों इसे अपना कपड़ा पहना அந்த है? வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை वो उधार के जो कपड़े நம்ம மாட்டிக்கிட்டு हमें पहनकर நம்ம மாத்திரம் வாழ்ந்து அப்படியே சுகபோகமா ஜாவறது हम फिर सिर्फ जीत कर ऐसे मरने के लिए है क्या? எனக்கு கிடைச்ச சந்தோஷம், मुझे जो खुशी எனக்கு मिला கிடைச்ச है, ரட்சிப்பு, मुझे जो उधार இந்த मिला है, அழிந்து போகிற பொன் பொருளால இல்லாத ஒரு மேன்மை, ये नाश होने वाली ये सोना और ये लो இந்த இயேசு चीजों से, சொல்லலனா ये यीशु को मैं नहीं என்னை बोलूंगा। ஆண்டவர் அழைச்சது, मुझे प्रभु ने என்னை बुलाया, ரட்சித்தது, मुझे उधार என்னை दिया, விடுவித்தது मुझे छुटकारा दिया, ஒரு மேன்மை இல்லாம பெருமை. कोई लाभ नहीं होगी। அல்லேலூயா. हालेलुया। ஆகவேதான் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், इसीलिए मुझे चंगाई दिया, ஆகவேதான் எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், इसीलिए मुझे खुशी दिया, ஆகவேதான் என்னை அழைத்திருக்கிறார், என்னை इसीलिए தெரிந்து मुझे கொண்டிருக்கிறார், बुलाया है, मुझे चुना है, என்னை मुझे அபிஷேகித்திருக்கிறார். अभिषेक किया है। வெறுமனே केवल அந்த மூத்த குமாரனை போல वो बड़े भाई के जैसा பல்லையும் நெல்லையும் கடிச்சிட்டு இருந்தோம்னா ऐसे हम दांत काट कर रहेंगे அவனே तो ஒரு அயோக்கிய பையன், वही एक दुष्ट इंसान है, தூரமா போய் பாவியானவன், दुष्ट होकर दूर गया हुआ, அவன் அப்பாவுடைய ஆஸ்தியெல்லாம் அழிச்சு वो போட்டவன் सारे पिता के कार्य என்று को சொல்லி जायदाद நம்ம को மூர்க்கம் बेच கொண்டு दिया। இருந்தானா? ऐसे बोलकर हम कुड़कुड़ाएंगे तो அல்லேலூயா. हालेलुया। தகப்பனுடைய அன்பை நம்ம எப்படி பிரதிபலிக்க முடியும்? पिता का प्रेम को आप कैसे प्रकट कर पाओगे? அல்லேலூயா. हालेलुया। அவர் மன்னித்தா கூட இவன் மன்னிக்க மாட்டான் உங்களுக்கு. यदि वो माफ करेगा तो भी ये माफ नहीं करेगा। அல்லேலூயா. हालेलुया। சிறு பிள்ளைகள் இந்த இடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள், छोटे बच्चों को मेरे पास आने के लिए जगह அவரை दो, தடை பண்ணாதீர்கள். उनको मत रुकाओ। அல்லேலூயா. हालेलुया। மனம் திரும்பி வருகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் முழு मन- பரலோகராஜ்யம் அவ்வளவு मन சந்தோஷப்படுது. फिरने वाले एक पापी के द्वारा पूरे परलोक राज्य खुशी मनाता है। அந்த தகப்பனுடைய அன்பு நீதிமான்கள் அல்ல, वो पिता के प्रेम धार्मियों को, பசுத்தவான்கள் அல்ல, पवित्र लोगों को ढूंढकर नहीं, ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, उद्धार पाए हुए लोगों को नहीं, இவன் தான் திருந்தணும், इसे ही सही करना है, இவன் தான் எனக்கு வேணும், यही मुझे चाहिए, இந்த இவன் தான் சுகப்படணும், इसको ही चंगाई दे, இதுக்காக தான் நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். इसीलिए मैंने जीवन दिया है। ஒரு ஆத்மா கூட கிட்ட போக கூடாது, एक भी आत्मा नाश नहीं होना चाहिए, எல்லாரும் ராஜ்யத்துக்கு வரணும், सभी लोग राज्य में आना ராஜ்யத்தின் है, பிள்ளையா வரணும் राज्य के बच्चे என்று बनना है। சொல்லி தகப்பனுடைய அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக ऐसे बोलकर पिता के प्रेम को प्रकट करने அவர் எத்தனை वाले வருஷம் காத்துட்டு இருந்திருப்பாரு, हम कितने लोगों को इंतजार किया என் होगा, பையன் இன்னைக்காவது திரும்பி வந்துட मेरे மாட்டானான்னு சொல்லி. बच्चे कभी ना कभी तो वापस आएगा। அல்லேலூயா. हालेलुया। அதனாலதான் தூரத்துல வரும்போதே ஓடி போறான். इसीलिए दूर से आते समय वो दौड़ कर जाता है, அவன் குளிக்காதவன் அசிங்கமா அலங்கோலமா இருந்தா கூட கழுத்தை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார், वो बिन नहाए या फिर कचरे से भरा हुआ அவன் तो भी இழந்து वो போன गले வஸ்திரத்தை लगाता है, கொடுக்கிறார், उसको एक खोया वो अंगूठी அந்த देता है, மோதிரத்தை அதிகாரத்தை மறுபடி वो கொடுக்கிறார், अंगूठी का अधिकार देता है, அவனுக்கு நல்ல செருப்பை கொடுக்கிறார். उसको अच्छे चप्पल देता है पहनने அவனுடைய के அன்பு लिए। எவ்வளவு விலையேறப்பட்டது. उसके प्रेम என்னை कितना தெரிந்து बड़ा, கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, मुझे चुना इसके लिए एक என்னை योजना அழைத்ததுக்கு ஒரு है, நோக்கம் मुझे உண்டு. बुलाया इसके लिए एक योजना அல்லேலூயா. है। हालेलुया। அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவும் பொழுது उसका प्रेम जब मुझे एक साथ लेकर जाता है, मेरे என்னை ஒருத்த நாய பேயன்னு சொன்னா கூட எனக்கு சூடு சொரணை मुझे இருக்க कोई कुत्ता है कुछ गाली देंगे तो भी कोई असर नहीं पड़ेगी, நான் சிறுகணும் அவர் பெருகணும். मुझे छोटा है ना उसको बड़ा होना है। எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சா தேவனுடைய அன்பை நம்ம வெளிக்காட்டணும். कभी कभार अगर हमको समय जब मिलेगी ना வீணான प्रभु के प्रेम को வைராக்கியம் और न उपयोग का था, ஹalleluya. Hallelujah. எந்த ஒரு மேன்மைகளும் நம்ம தேவனுக்கு முன்பா நிக்க முடியாது. कोई मेनमा प्रभु के सामने नहीं खड़ा करेगी। நான் நிக்கிறது அப்படி கிருபை இல்ல, खड़ा हूँ प्रभु के अनुग्रह है, நான் வெட்கப்பட்டு போகாது என் தலையை நிமிர செய்து ஆண்டவர் அல்லவா. मैं तो लज्जित नहीं हुआ, मेरा सिर को ऊंचा किया प्रभु है ना। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரே प्रभु என்னை நீர் மீட்டெடுத்தீரே आपने मुझे छुड़ाया என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல ऐसे बोलकर प्रभु के सन्निधान में நம்மளை தாழ்த்தும் பொழுது, हमें जब नम्र करते நாம் हैं, மனம் திரும்பும் பொழுது हम जब मन करते हैं, அவர் அப்படி மனம் இறங்குவார். वो वैसे उतरेगा मन से, मन ஹalleluya. तरसेगा। ஏசாயா 55:7 சொல்கிறது, यशायाह 55:7 में लिखा है, ஆ, ஹalleluya. துன்மார்க்கன் தன் வழியையும் दुष्ट अपनी चाल चले அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கத்தெடுத்து திரும்ப கடவன், और अनर्थकारी अपने सोच विचार छोड़कर यहोवा की ओर से அவர் அவன் மேல் மனம் वह இறங்குவார். उस पर दया करेगा। எப்பொழுது மனம் இறங்குவார்? कब दया करेगा? என் நினைவு, जब उसकी सोच, என்னுடைய
அக்கிரம வழிகளை விட்டு जब திரும்பும்போது उसके अधर्म रास्तों को छोड़कर, இதுவரை நான் போயிட்டு இருக்கிறது நான் நினைக்கிறது எல்லாமே ரைட்டுன்னு நினைச்சேன். अब तक मैं जो रास्ते में चल रहा सही सब सही இன்னைக்கு है, ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை விட்டு திரும்பு. आज प्रभु कहता है तुम उस रास्ते से உன் मुड़ो, மேல கர்த்தர் மனம் இறங்குவார். तुम्हारे ऊपर प्रभु दया मनदुरुगुवा, करेगा, मन तरसेगा, நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். हमारे परमेश्वर की ओर मुड़ो, அவர் மன்னிக்கிறதுக்கு और वो पूरी रीति से தயவு உள்ளவராய் क्षमा இருக்கிறார். करने के लिए அதே அதிகாரத்துல 1ஆம் 2ஆம் வசனத்தை படிச்சு तैयार பாருங்க. है। वही वचन में, वही अध्याय में 1-2. 1-2, அல்லேலூயா. ஓ தாகமா ये இருக்கிறவர்களே, सब प्यासे लोग, வேற எந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு வேண்டாம். कोई ஆண்டவர் क्वालिफिकेशन மேல नहीं, தாகம் இருந்தா போதும். प्रभु के ऊपर प्यास होना இந்த चाहिए। உலகம் கொடுக்காத தெய்வீக தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதி யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த ஒருபோதும் தாகம் எடுக்காத அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். जैसे यूहन्ना 4 में लिखा है, वो जो दुनिया न कहे देने वाली ऐसे पानी देगा जो कभी प्यास नहीं लगने वाली। அல்லேலூயா. हालेलुया। மறுபடியும் நமக்கு தாகம் எடுக்காத ஒரு फिर से ஜீவ हमें தண்ணீர் प्यास नहीं दिलाने वाला ऐसा एक प्रभु की அவர் आशीष உயர்த்தும் है। போது वो जब யார் उतार தடுக்க देगा, முடியும்? कौन रोक पाएगा? கர்த்தர் நம்ம கூட இருந்தா प्रभु यदि हमारे पास நமக்கு रहते, எதிராக நிற்பவன் யார்? हमारे विरोध खड़े होने இந்த वाले कौन உலகத்துல है? எல்லாம் வருவாங்க போவாங்க. इस दुनिया में सब लोग आएंगे जाएंगे, உண்மை உள்ளவர், सच्चाई से வாக்கு மாறாதவர் जो वाचा नहीं இயேசு बदलता। சொல்லுகிறார், यीशु कहता है, உலகத்தின் முடிவு பரியந்தம் दुनिया के अंत तक சகல நாட்களிலும் सारे दिनों நான் में உன் கூடவே இருப்பேன். मैं तुम्हारे उन साथ நினைவா रहूंगा, இருக்கிறேன்னு मैं சொல்றாரு. तुम्हारी सोच में रहूंगा। அவர் பக்கமாய் நம்ம திரும்ப ஆயத்தமா उसकी और हम मुड़ेंगे क्या? தாகமா இருக்கிறவர்களே, प्यासे लोग, நான் உங்களுக்கு என்னெல்லாம் தரங்கிறாரு? मैं तुम्हें क्या क्या दूंगा? என்னெல்லாம் தருவாங்க? 2ஆம் வசனம் படிங்க. दूसरा वचन में लिखा है, ஆ ஆ செவி கொடுத்து உங்கள் ஆத்துமா, இந்த சரீரம் இல்ல, ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களால் திருப்தியாகும். तब आपकी आत्मा उत्तम पदार्थों से भरी जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அவர் மனதுருகிறவர், वो मन तरसने वाला, மனதுருகி ஓடி வந்து கழுத்தை கட்டி பிடிச்சு முத்தம் वो கொடுக்கிறவர், मन तरस कर दौड़ आकर आपको गले लगाता है, ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர், कभी उसे न ठुकराता। தம்மிடத்தில் வருவரை சேர்த்துக் वो கொள்கிறவர். जो अपने आप आता है उसको अपना लेता है। நம்ம சேர்த்துக் கொள்றவனா இருக்கிறோமா? हम अपनाते हैं क्या? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 30ஆம் அதிகாரம் यशायाह 3 अध्याय में 30वां अध्याय में 18-19 30वां अध्याय में 18-19, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்களுக்கு மேல் மனது இறங்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் எப்படி அன்புள்ளவர். हमारा परमेश्वर कैसा प्रेम करने वाला है। இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே நம்ம நினைவு கூறுகிறோம். आज हम पिताओं के दिन को हम याद करते हैं। அந்த தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது? वो पिता का प्रेम कैसा है। அல்லேலூயா. हालेलुया। நம்மை தேடி வந்தவர், हमें ढूंढ कर आया, நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், हमारे लिए जीवन, நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறவர். அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற மறக்கிறங்கிறார். और पश्चिम और दक्षिण में कितना अंतर है, उतना हमारे पाप को वो बुला அந்த देता அன்பு है, தேவன் भूल जाता है। वो प्रेम परमेश्वर நம்மளை தேடி வந்திருக்கிறார். हमें ढूंढ कर आया है। நம்ம எவ்வளவு கட்டுக்குள்ள கிடந்தோம், हमें कितने बंधन में थे, எவ்வளவு காயப்பட்டு கிடந்தோம், कितने घाव में थे, எவ்வளவு இருள்ல இருந்தோம். कितने अंधकार में थे। என்னை வஸ்திரத்தை கொடுத்து அழகு பார்த்தவர், मुझे कपड़े पहना कर हमें अच्छा बनाया। அந்த ஊர்ல அந்த பட்டணத்துல அந்த சொசைட்டில என்னை வச்சிருக்காருன்னா, उस शहर में, उस सोसाइटी में, उस गांव में मुझे रखा है, तो அந்த இயேசுவை சுமந்து செல்கிற பிள்ளைகளா நாம் இருக்கிறோமா? वो यीशु को लेकर जाने वाले बच्चे எனக்கு बनाए கிடைச்ச हैं। சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கும் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகணும்னு சொல்லி அந்த मुझे जो பாரம் खुशी मिली है वो उनको और उनके परिवार को கர்த்தருக்கென்று मिलेगा। அந்த ஜனத்தை ஆயத்தப்படுத்த முடியாது. प्रभु उस लोगों को तैयार करने के लिए, அவருடைய அன்பினால் நாம் ஊழியம் செய்ய उनके முடியாது. प्रेम के द्वारा सेवकाई करने के लिए அல்லேலூயா. நாளிலே கர்த்தர் அழைக்கிறார். हम आज के दिन भी प्रभु बुलाता है। தகப்பனுடைய அன்பு पिता का प्रेम மாறாதது. कभी नहीं बदलने वाला। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சவுலுக்கு உடனே மேன்மை கிடைச்சது, शाऊल को तुरंत அவன் ராஜாவாயிட்டான். मिली थी, वो तुरंत राजा बन ஆனா गया, அதோட வேல்யூ தெரியாம வேஸ்ட் பண்ணிட்டான். लेकिन उसका मोल नहीं पता और वो उसको खो गया। தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே வேலை கிடைக்கல. लेकिन दाऊद को अभिषेक पाया, तुरंत उसको पद नहीं मिला राजा का। காட்டுக்குள்ள சிங்கத்தோட கரடியோட जंगल में கடினமான शेर से, பாதை, बालू से लड़कर யுத்தத்துக்கு அவனை பயிற்றுவித்தார். युद्ध के लिए उसके हाथों को उसने तैयार किया। அல்லேலூயா. हालेलुया। பல பிரயாசங்களை. ஒரு தகப்பன் உண்டு, एक पिता है,
அவனை அந்த தகப்பன் பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறாரு. वो पिता अपने बच्चों को बहुत प्रेम करता है। ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஏதாவது புது புது டெக்னிக்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. हर एक दिन नए नए टेक्निक उसको समझाता ஒரு है। கேம் விளையாண்டா கூட एक गेम खिलाया तो நம்ம भी தான் நினைப்போம், हम क्या सोचते என் हैं, பிள்ளை ஜெயிக்கட்டும்னு நினைப்போம். हमारे बच्चे जीतना है करके सोचते हैं। ஆனா அந்த தகப்பன் என்ன பண்ணுவாரு, लेकिन वो पिता क्या करता है, வித்தியாசமா அவனை அடிச்சு துவக்க வச்சுப்பாரு. और अलग रीति से खेल कर उसको हरा देता था। அப்ப அவங்க அம்மா பார்த்துட்டு, तो उसकी माता அது நம்ம बोलती பிள்ளை थी, தானே, वो हमारी तो बच्चा है, நீங்க கொஞ்சம் தோத்து தான் போனானே, कभी कभार हार भी जाओ। அல்லேலூயா. அந்த हालेलुया। சின்ன பையனை இப்படி தோக்க வச்சுட்டு முகம் வாடி போயிட்ட, वो छोटे बच्चे को हराए, उसके मुंह उतर गया। அல்லேலூயா. हालेलुया। அப்படி பல வித்தைகளை கற்றுக் கொடுத்தாரு. ऐसे बहुत सारे और जो नाल- ट्रिक्स थे उसने बताया। ஒரு நாள் உண்மையிலே ஒரு கேம் இருந்துச்சு. एक दिन सच्चाई से एक அந்த गेम था, கேம்ல அதே மாதிரி ஆங்கிள் ஆப்போசிட் அடிக்கிறான். वो उस गेम में वही रूप से ऑपोजिट में उसने ट्रिक यूज किया था। அப்போ அவன் அந்த தகப்பனை நினைவு கூர்ந்தான். तभी उसने अपने पिता को याद कराया। கரெக்டா அந்த பாலை அடிச்சு வின் பண்ணிட்டான். वैसे ही उसने वो बॉल को मार कर वो जीत गया। அப்பொழுது तभी அந்த தகப்பன் அந்த மனைவியை பார்த்தார். वो पिता उसकी पत्नी को देखा। எப்படி பார்த்தார், कैसा देखा, அவனை தோக்கடிச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டியே. तुम बहुत चिंतित थी ना कि मैं उसको हराता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இப்போ எங்க ஜெயிக்கிறான் பாரு. अभी कहाँ पर जीत रहा है அதனால देखो। நம்ம ஆண்டவர் इसलिए हमारा நம்மளை परमेश्वर நேசிக்கிறனால हमारे इससे प्रेम சில करता है, நேரங்களில் இந்த इसलिए உலகத்துல மக்களை காட்டி கொடுப்பார். कभी कभार इस दुनिया और दुनिया के लोगों को கடினமான बताता சூழல் है, வழியா நம்ம நடத்துவார். समस्याओं के बीच में हमें चलाता है। அது நம்ம அழிந்து போவதல்ல, वो हमें नाश की ओर नहीं, நாள் ஒன்று வரும். एक दिन आएगा। தாவீது மாதிரி நம்ம சொல்ல, நான் உபத்திரப்பட நல்லது, दाऊद को जैसे हम कहेंगे मैंने क्लेश उठाया वो सही है, இந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். आपके प्रमाणों को துரிதமான मैंने माना। ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருந்தா ஒருவேளை அது நிலைத்திருக்காம जल्दी से यदि आशीष मिला तो यदि स्थिर नहीं होता था, நெடுநாள் காத்திருப்பு இறுதி இழைக்கப்படும். बहुत दिन से इंतजार करके हृदय को விரும்பினது थकान हो வரும்பொழுது गई, ஆசீர்வாதமா இருக்கும். लेकिन जब छात खींची जाए वो जीवन அல்லேலூயா. की दृष्टि ஒருவேளை देखा। நம்ம கடினமான சூழ்நிலை இந்த நாட்கள் यदि நடந்து हम போகலாம். कठिन रास्ते से यदि हम ஏன் ஆண்டவரே गुजरे, எனக்கு போய் நடக்குது, प्रभु क्यों मेरी जिंदगी में ऐसा हो रहा है, நம்ம சோர்ந்து போக வேண்டாம். हमें நம்ம தகப்பன் நம்மளை उदास नहीं होना। ஏற்ற हमारे पिता நேரத்தில் உயர்த்துவார். सही समय में हमें ऊंचा उठाएगा, எல்லாவற்றையும் நன்மையா மாற்றுவார். सारी चीजों को भलाई அவர் में நம்மளை बदलेगा। அழைத்தது உண்மையானால், वो हमें बुलावट सही होगा, அபிஷேகத்தை கொடுத்த உண்மையானால், अभिषेक किया वो सही हुआ तो ஒரு நாளும் हमें वो कभी भी அல்லேலூயா அழைத்தவர் நிறைவேற்றியே தீர்வார். जो बुलाया है वो सच्चाई से அதுக்காக अंत भी देगा। கப்பலையும் ஆட்டுவார், கடலையும் इसलिए கொளுத்துவார். जहाज को भी लाएगा और समुद्र को भी ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்கு பலன் தாங்கன்னு மாத்திரம் प्रभु சொல்லுங்க. आपको धन्यवाद, मुझे बल दो இந்த करके आप உலகத்தின் कहिए। தாய் தப்ப நம்மளை விட்டுட்டு போகலாம், நம்ம इस दुनिया மறந்துடலாம். के माता पिता में छोड़ के जाएंगे या फिर भूल भी जाएंगे, நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்தினவர், लेकिन जीवन देकर जो प्रेम நம்மளை किया, தேடி வந்தவர், हमें ढूंढ कर जो நம் आया, மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமா திரும்பும் मन பொழுது फिर कर जब प्रभु की அவர் ओर ஓடி வந்து जाते हैं, நம்மளை அனைத்து वो முத்தமிட்டு दौड़ कर हमें गले இழந்து போன लगा அதிகாரத்தை மறுபடியும் கொடுத்து कोई அழைப்பாங்க. अधिकार को वापस அவர் देगा, வல்லமுள்ளவராக वो இருக்கிறார். सामर्थ्य है। கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु ही आपको आशीष கண்களை देगा। மூடி நாம் ஜெபிப்போம். आंखें बंद करके हम எங்கள் प्रार्थना நேசிக்கிற நல்ல करें। தகப்பனே, हमसे प्रेम करने वाले अच्छे அல்லேலூயா, पिता, உம்மை நோக்கி हालेलुया, பார்க்கிறோம் आपकी ஆண்டவரே. ओर हम देखते இந்த हैं, தெய்வீக அன்பு எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. आपकी प्रेम हमें அந்த घेरने दो। தகப்பனுடைய அன்பு எங்க மேல வரட்டும் वो ஆண்டவரே. पिता के प्रेम हमारे ऊपर उंडेल दो। நாங்களும் ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பினால் हमें நிறையப்பட்டவர்களாக भी प्रभु वैसे प्रेम से உமக்கு भरना ஊழியம் है। செய்ய கர்த்தர் கிருபை आपकी செய்வீராக. सेवकाई करने के लिए हमें मदद करो। அல்லேலூயா. हालेलुया। ஒருவரை புறம்பே தள்ளாதவர், कभी किसी को ரத்தாம்பர சிவப்பாந்தல் பஞ்சை போல மாற்றுகிறவர், लहू जैसा लाल हो तो फिर सफेद बना ஆண்டவரே देता है पापों அப்படிப்பட்ட के। ஒரு தகப்பனுடைய இருதயத்தை प्रभु தாங்க. ऐसे एक पिता के हृदय அந்த को हमें தகப்பன் दीजिए। பக்கமாய் நிறைய ஆத்துமாக்களை वो கொடுக்க पिता की முடியாது. और बहुत आत्माओं को लेके जाने के இந்த लिए, அன்பு நிமித்தமாக ஜனங்கள் ஓடி வர கர்த்தர் वो கிருபை आपके செய்வீராக. प्रेम के कारण लोगों को लेकर आने के लिए, வெளியேற பெற்ற உம்முடைய அபிஷேகம், बहुमूल्य आपके வெளியேற अभिषेक, பெற்ற உம்முடைய தெரிந்து கொள்ளும், बहुमूल्य आप चुनना, வெளியேற பெற்ற உம்முடைய வஸ்திரத்தை நாங்கள் बहुमूल्य காத்துக்கொள்ளும். आपकी जो वस्त्र को हमें எங்களுக்கு पहनाइए। பலன் தாங்க ஆண்டவரே. आप बल दीजिए கிருபை परमेश्वर, தாங்க ஆண்டவரே. आपकी अनुग्रह दीजिए। இயேசுவின் நாமத்தில் நல்ல यीशु के பிதா. नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता, आमीन आमीन।